ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங் சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் சரவணா ஸ்டோர் போகிறேன்னு தானே பார்ப்பீங்க. இல்லைங்க, இது ஒரு விளாக் வீடியோ தான். ஆனால் சரவணா ஸ்டோர் விளாக் இல்லை. அங்கே தெரியுது பாருங்க, அது பக்கத்தில் உள்ள மீனாட்சி மிஷன் மல்டி ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டலை பற்றி தான் சின்ன குட்டி விளாகாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் போகிறதுனாலே ஒரு பரபரப்பு, ஒரு படப்படப்பும் வந்துடுதுங்க. அதே நேரத்தில் நம்ம உயிரையும் காப்பாற்றி கொடுத்துட்றாங்க. 24 ஹவர்ஸுமே இங்கே எமர்ஜென்சி இயங்கி கொண்டே இருக்குது. எப்போ போனாலும் ட்ரீட்மெண்ட்டுக்கு எத்தனை கன்சல்டிங் டாக்டர் இருக்காங்க. எத்தனை விதமான ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டால், கார்டியாடிக் அரெஸ்ட் அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் அதிலே கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. இதே மாதிரி இங்கே ஒவ்வொரு இப்போ சுகர் கண்டு இருந்தால் அதுலேயுமே 10லேருந்து 15 இந்த மாதிரி ஏகப்பட்ட டாக்டர்ஸ் கன்சல்டிங் இங்கே இருக்கிறாங்க. இதை விட இப்போ நம்ம மீனாட்சி மிஷனோட நியூ பில்டிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்து போனால் அங்கே என்ட்ரன்ஸ் வரும், நம்ம ரிசப்ஷன் ஏரியா வரும், அது பழைய பில்டிங். இப்போ நியூவாக சமீபத்தில் லான்ச் ஆகிருக்க என்கிற மீனாட்சி மிஷன் மல்டி ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். நீங்களே பாருங்கள். இப்போ பொதுவாகவே மதுரைண்டாலே ரொம்ப ஸ்பெஷலான ஹாஸ்பிட்டல்னால் மீனாட்சி மிஷன் மல்டி ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லாமல் இது ஒரு ரிசர்ச் சென்டரும் கூடங்க. இங்கே எண்ணலடங்காத ஹாஸ்பிட்டல், தனித்தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது. பக்கத்தில் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் இருக்குது. இப்போ இந்த ஹாஸ்பிட்டலை பார்க்குறப்ப எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் பார்க்குறப்ப என்ன தோணுச்சுன்னா, இது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோட ரேஞ்சுக்கு இது ஃபுல்லாக இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உள்ளே போனால் இதை பார்த்தாலே இது சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் தோற்று போயிருங்க, முழு மாலும் தோற்று போயிருங்க. மாலோட என்டையர் டிசைன் லுக் எல்லாமே இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்குங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் நம்ம தெளிவாக போய் செக் பண்ணி நம்ம வெளியில் வர்ற மாதிரி அவங்க வடிவமைச்சிருக்காங்க. இதில் போயிட்டால் உங்களுக்கு ஒரு உலக மாதிரிங்க. வெளியில் வரவும் மனசே தோணாது. ஆனால் அதே நேரத்தில் என்ன நம்மளுக்கு செய்யுது, என்ன நம்மளுக்கு ஃபால்ட்டுங்கிறத கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இந்த மீனாட்சி மிஷன் மல்டி ஸ்பெஷலிட்டி ஹாஸ்பிட்டலில். இது ஒவ்வொரு செக்ஷனும் எங்கள் டேடியும் நானும் உங்களுக்கு போய் காமிக்கிறோம். எங்கள் டேடி என்னை கூப்பிட்றக்காண்டி கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம உள்ளே வந்தோடனே இதான் என்ட்ரன்ஸ். ரைட் சைடு இருக்கிறது பார்மசி ஏரியாங்க. அப்படியே ஆப்போசிட்டில் பக்கத்தில் லெஃப்ட் சைடு உள்ளது ரிசப்ஷனுங்க. இதிலேருந்து நம்ம இப்படியே உள்ளே போனால் இங்கே தான் கன்சல்டிங்க்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே ரிசப்ஷனில் நம்மளுக்கு என்ன ஃபால்ட்டு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஃபீஸ் யார் வந்தாலும் 300 ரூபாங்க. பே பண்ணிட்டு உள்ளே எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன ஏதுன்னு அவங்க இந்த இடத்துல உட்காந்து கூப்பிடுவாங்க. எங்கள் டேடி எப்போவுமே வருஷத்தில் ஒரு 2 ஆகுது ஹெல்த் செக்கப் பண்ணுவாங்க. அவங்க ஹெல்த் செக்கப் பண்ணுறப்ப எங்கெல்லாம் போவாங்க, என்ன விதமான செக்கப் பண்ணுவாங்க எல்லாமே என்னை கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. ஒன்ஸ் 1000 ரூபீஸ்க்கு எங்கள் டேடி எப்போவுமே பண்ணுவாங்க. அந்த 1000 ரூபீஸ் செக்கப்பில் என்னென்ன உள்ளடங்கோ எல்லாமே என்னை கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. இதுதான் ரிசப்ஷனுங்க. இங்கே யாராக இருந்தாலும் அட்டன் பண்ணுற பேஷண்ட்டுக்கு ஒரு 300 ரூபா பே பண்ணி கன்சல்டிங் ஃபீஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 300 ரூபீஸ் பே பண்ணி தான் நம்ம உள்ளே போகணும். மீனாட்சி மிஷன் இந்த ஹாஸ்பிட்டல் மல்டி ஸ்பெஷலிட்டி ஹாஸ்பிட்டல் இந்த பிளாக்கு வந்தோம்னா நம்மளுக்கு இது ஹாஸ்பிட்டலில் உள்ளே இறங்குற மாதிரியே தெரியாதுங்க. அது ஒரு மினி மாலுக்கு வர்ற மாதிரி எஸ்கலேட்டர் வசதியோட, லிஃப்ட் வசதியோட, எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எங்கெங்கே நம்ம போகணும் எல்லாமே ஈஸியாக நம்மளுக்கு கரெக்டாக ஆகிற மாதிரி யூஸ் அண்ட் ஃப்ரீயாக இருக்குங்க. எல்லாமே அங்கங்கே போர்டில் எழுதி போட்டிருப்பாங்க. அது மாதிரி பாத்ரூமே நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இது ஆக்சுவலாக புது ஹாஸ்பிட்டலும் கூட, அதனால நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணுறாங்க. டென்டலுக்கு தனியாக, அப்புறம் ஃபுல் ஹெல்த் செக்கப்புக்கு எங்கே பார்க்கணும், அதுவும் இல்லாமல் சுகருக்கு அது தனியாக, எல்லாமே தனித்தனியாக இருக்குங்க. இப்போ சுகர்ன்னு பார்த்தா அதுக்கு என்னென்ன செக்ஷன், அப்புறம் எங்கள் டேடிக்கு காலில் லைட்டாக நரம்பு கொஞ்சம் படிச்சிருக்கோம். அது அதுக்கு ஒரு இங்கிலீஷ் நேம் சொல்லுவாங்க. அந்த செக்ஷனுக்கு தனியாக, அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்றுக்கு தனியாக, இருதய அறுவை சிகிச்சை அதுக்கு தனியாக, அந்த கன்சல்டிங்க்கு நிறையா டாக்டர் இருக்குங்க.
அப்புறம் இரத்த குழாய் சம்மந்தப்பட்டது, அப்புறம் இதிலே இசிஜி, எக்கோ, அப்புறம் இந்த எங்கள் டாடிக்கு பார்க்க வந்தோம் அந்த காலுக்கு வந்து பார்க்குற கன்சல்ட்டிங் வந்து இவர். அது மாதிரி ஒவ்வொரு இடமா எனக்கு கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. எங்கெங்கே குடிக்கிற வாட்டர் இருக்குது, எங்கெங்கே நம்மளுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது, எந்தெந்த இடத்துல அப்புறம் நியூராலஜிஸ்ட் நரம்பு சம்மந்தப்பட்டது, பிரெயின் சம்மந்தப்பட்டது, இரத்த குழாய் சம்மந்தப்பட்டது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையாக ஒவ்வொரு டாக்டரு என்னை கூட்டிகிட்டு போய் நான் இந்தந்த டாக்டர்கிட்ட தான் நான் கன்சல்ட் பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு ஒவ்வொரு செக்ஷன்லேயும் அவங்க இவ்வளோ நாள் வந்த எல்லா செக்ஷன்லேயும் என்னை கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. டென்டல் கொண்டு இங்கேயே கண் ஹாஸ்பிட்டல், கண் செக்கப் பண்ணுறது எல்லாமே கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டாங்க. இந்த சைடில் நம்ம ஏறுறப்ப லெஃப்ட் சைடில் இது இருக்குல்ல, இந்த ஃப்ளவர் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இல்லைங்க, ஒரிஜினல் பிளான்ட் வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து இப்போ கிறிஸ்மஸ் ஆஃபரும் ஃபுல் ஹெல்த் செக்கப் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இங்கே வந்து யூஸ் படுத்திக்கோங்க. இங்கே நீங்கள் வந்து ஃபுல் செக்கப் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாகவே ஒரு டோக்கன் வந்து லஞ்ச் கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து இந்த நேரம் வந்து ஒரு 11:30லேருந்து 12 மணி இருக்கும். டீ இருக்குது, டீ வேணுங்கிறவங்களுக்கு டீ, பால் வேணுங்கிறவங்களுக்கு பால். அப்புறம் இன்றைக்கி என்ன லஞ்ச் மெனு உண்டு, லஞ்ச் மெனு இருக்குது. இப்போ இங்கேயே லிஃப்ட் வசதி இருக்குங்க. இது மதுரை கஃபேண்டு. இங்கே வந்து ஒரு கஃபேவே தனியாக இயங்கிக்கிட்டு இருக்குது. இதில் பர்கராக இருக்கட்டும், பிஸ்கட், டீ, அப்புறம் வந்து வெரைட்டி ரைஸாக இருக்கட்டும், மீல்ஸாக இருக்கட்டும், என்ன வேணுமோ என்ன உங்களுக்கு விருப்பமோ அது இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதில் நம்மளால நடக்க முடியலாட்டி அவங்களே ஃப்ரீ சர்வீஸ் மாதிரி ஏற்றிக்கிட்டு போய் இறக்கி விட்றாங்க. எங்கே போகணுமோ அங்கே கூட்டிகிட்டு போய் அங்கே இறக்கி விட்றாங்க. இப்போ நாங்கள் டீக்கு வந்து டோக்கன் எடுத்தாச்சு. ஒரு டீ வந்து 20 ருபீஸ். ஆனால் ஒருத்தங்க சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த டீயை குடிக்கிறதுக்கு மேலே வந்துட்டோம். இப்போ கஃபேயே ஃபஸ்ட்டு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ காஃபி வேணுங்கிறவங்களுக்கு காஃபி, பால் வேணுங்கிறவங்களுக்கு பால், டீ வேணுங்கிறவங்களுக்கு டீ. நாங்கள் டீ குடித்தோம். டீ சூப்பராக இருக்குங்க. இது மதியானம் லஞ்ச் சாப்பிட்றவங்களுக்கு மெனுவும் தனியாக இருக்குது. லஞ்ச் சாப்பிட்றவங்களாம் கீழே. இப்போ இங்கே வந்து காஃபிக்கு நாங்கள் மேலே வந்து குடிக்கிறதுக்கு மேலே வந்துட்டோம். ஃப்ரீயாக இருக்கும். ஆஹா, நீங்கள் யோசிப்பீங்க என்னடா இந்த ஜஹனாஸ் குக்கிங் சேனலில் ஃபஸ்ட்டு வந்து குக்கிங் வீடியோவாக வந்துச்சு, நெக்ஸ்ட்டு வந்து ட்ராவல் வீடியோவாக வந்துச்சு, அப்புறம் விளாக் வீடியோவாக வந்துச்சு, இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட வீடியோவும் வருதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, எங்கள் பாட்டி எங்கள் அத்தம்மாவுக்கு கொஞ்சம் வந்து முடியாமல் இருந்துச்சுங்க. அவங்கள வந்து கன்சல்ட்டிங்க்கு கூட்டிகிட்டு வர்றதுக்காண்டி இந்த மீனாட்சி மிஷன் வந்திருந்தாங்க. 2 நாளாக வந்திருந்தாங்க. என்னால் நேற்று வந்து பார்க்க முடியலை. அதனால தான் நான் எங்கள் அத்தம்மாவை பார்க்க தான் இன்றைக்கி வந்தேன். இன்றைக்கி வந்து உங்களுக்கு எல்லாம் ஃபுல்லாக காமிக்கிறேன். இதுதான் எக்கோ எடுக்கிற இடம். அவங்களுக்கு வந்து எண்டோஸ்கோப்பி பார்த்தாங்க. அந்த இடமும் அங்கே ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் இருக்குது. இப்போ பார்த்து முடிச்சாச்சுங்க. இப்போ பார்த்து முடிச்சுட்டு டாக்டருக்காண்டி வெயிட் பண்ணுறோம். இது வந்து குடல் இறப்பை சம்மந்தப்பட்ட சிகிச்சை, புற்றுநோய்க்கு எல்லாத்துக்கும் பார்க்குற செக்ஷன் வந்து இந்த செக்ஷனுங்க. இந்த செக்ஷனில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணோம். ஏன்னா அந்த எண்டோஸ்கோப்பு காலையில் வெறும் வயிற்றில் எடுக்கணுமா. வெறும் வயிற்றில் எடுத்த அந்த ரிப்போர்ட் வந்து இன்னும் வந்து டாக்டர் கைக்கு வரல. அது வந்தவுடனே நம்மளை வந்து அவங்க கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம செக்கப் பண்ணிட்டு வருவோம். இதுக்கு இடையில் எங்கள் பெரிய மாமா ஃபேமிலி வந்து மாமிக்கு வந்து செக்கப் காண்டி கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்களே இங்கே பார்த்தாச்சு. இப்போ ஃபுல்லாக செக்கப் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். டாடிமா எங்கள் பாட்டி வந்து ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிட்டாங்க. அதனால அவங்கள காமிச்சிட்டு இப்போ ஊருக்கு கூட்டிகிட்டு போக போகிறோம். நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. எங்கள் டாடிமாவுக்கு இன்னும் சீக்கிரமே குவர் ஆயிடணும். 1 மந்த்துக்கு மாத்திரை மருந்து எழுதி கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் 1 மந்த்துக்கு அப்புறம் கூட்டிகிட்டு வந்து காமிக்க சொல்லியிருக்காங்க. திருப்பி இங்கே வரணுங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன். எனக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். ஹாஸ்பிட்டல் வந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மீனாட்சி மிஷன் மல்டி சூப்பர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோடனே இது ஹாஸ்பிட்டலுக்கு வந்தன்ற மாதிரியே இல்லைங்க. எங்கேயோ ஒரு லூலு மால் அந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு ஒரு மாலுக்கு வந்த ஃபீலிங்கும், சாஃப்ட்வேர் ஒரு கம்பெனியை பார்த்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருந்துச்சுங்க. அந்தளவு ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக பார்த்து வடிவமைச்சிருக்காங்க இந்த மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில். அவ்வளோதான், உங்களுக்கு இது போதுமான தகவலாக இருக்கும். எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டேன். உங்களுக்கு நீங்கள் எங்கேயா இருந்தாலும் இங்கே மீனாட்சி மிஷன் வந்தீங்கன்னா க்யூர் ஆகி ரொம்பவே ஹாப்பியாக போவீங்க. அந்தளவு ட்ரீட்மெண்ட் வந்து பக்காவாக உடனடியாக எடுக்கிறாங்க. நம்மளுக்கு என்ன எதுக்கு கண்டறிஞ்சு நம்மளுக்கு என்ன நோயின்னு கண்டறிஞ்சு அதுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் இந்த மீனாட்சி மிஷனில் பார்க்குறாங்கங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது புது விளாக் உங்களை வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு அருமையான விளாகில் உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.